ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்பா ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஸோ நான் சின்ன டம்ளரால் 1 டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ அதை வந்து ஆன் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இதுலேயே ஸ்டவ் ஆன் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினா போதும். ஸோ வதக்கினதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அந்த வேக விடுங்க. நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 டம்ளர் சீனி எடுத்திருக்கேன். இதையும் விட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ சீனி விட்டதுக்கப்புறம் இலகி இதை மாதிரி வந்துட்டு ஸோ இதையும் நல்லா திராவி விட்டே இருங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா திராவி விடுங்க. உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. திராவி விட்டே இருக்கணும். இதே மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறத நல்லா திராவி விட்டே இருங்க. இந்த அளவு வந்துடும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முந்திரி நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதை மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நெய் தடவி இதை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.